Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா rand betweenன்றது random betweenன்றது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரேண்ட் ஃபார்முலா எப்படி நம்ம ஒரு நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் என்னென்ன வேணுமோ அது இன்டூ 100 இன்டூ 1000 ஆர் 1 lakh இது மாதிரி போட்டு ஜென்ரேட் பண்ற மாதிரி இந்த ரேண்ட் பிட்வீன்றது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு 2 டிஜிட்டுக்குள்ளார இருக்கக்கூடியதை பாட்டம் அண்ட் டாப் இந்த லெவல்ல வந்து நம்ம ஒரு மினிமம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் இது ரெண்டுத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரேண்டமா நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 1 10 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து 11 20 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல 1 to 100 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல 1 to 1000 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க இஸ் ஈக்குவல் டு rand between பாட்டம் நம்பர் இதுதான், அதுல டாப் நம்பர் இது. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க கண்ட்ரோல் டி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதாவது இன் பிட்வீன்ல ஒரு 2 டிஜிட் மினிமம் நம்பரையும் மேக்ஸிமம் நம்பரையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேண்டமா ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஒரு நம்பரை சொல்லும். அதுதான் வந்து ரேண்ட் பிட்வீனோட மெத்தடு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க இப்போ நமக்கு 67,256 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ரேண்ட் பிட்வீனுடைய மெத்தடு. ஸோ இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.